அன்பு பிள்ளையே, உன் கருப்பண்ணசாமியின் உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இப்படி அனலாக இருக்கின்ற அளவிற்கு என்ன நடந்து விட்டது என்றுதானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். அதற்கான காரணம் என்னவென்று நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, ஒரு சிலர் உனக்கு செய்த துரோகத்தால் இந்த அப்பனின் உடல் இன்று கோபத்தால் எரிந்து கொண்டிருக்கின்றது. துரோகம் என்பதற்கும் ஓர் எல்லை இருக்கின்றதல்லவா? எந்த அளவிற்குத்தான் ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற வரமுறை இருக்கின்றதல்லவா? அதையும் தாண்டி ஒருவர் வாழ்க்கையை கெடுக்கும்போது அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை செய்யும் பொழுது இந்த கருப்பண்ணசாமி அதை தேடி வந்து அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கப் போகின்றேன். இன்று இவர்கள் செய்கின்ற சில விஷயங்களைக் கண்டு மனமுடைந்து வந்திருக்கின்றேன். எவ்வளவோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் அதையெல்லாம் கடந்து எதிர்நீச்சல் போட்டு இந்த வாழ்க்கையை இப்பொழுதுதான் கொஞ்சம் நிம்மதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த வாழ்க்கையில் படாத அடிகளையும் மிதிகளையும் பட்டு ஓர் கட்டத்தில் வந்து நிற்கும் பொழுது இந்த துரோகிகளினால் மனம் உடைந்து போய் மறுபடியும் பாதாளத்தில் செல்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளப் போகிறார்கள். அப்படி ஒரு காரியத்தை தான் இந்த துரோகிகள் உனக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது உன் அப்பனின் உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது. துரோகம் என்றால் என்ன என்பதே தெரியாத உனக்கு அடிமேல் அடி விழுந்து மீள முடியாத துயரத்தையும் கொடுத்து விட்ட பின்பு உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் இந்த துரோகிகளை நினைக்கும் பொழுது இவர்களுக்கான தண்டனையை உடனே கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், மனித தன்மை இல்லாமல் இவர்கள் பேசுகின்ற பேச்சும் செய்கின்ற செயலும் நிச்சயமாக இவர்களை இந்த பிறவியிலேயே இவர்களுக்கான தண்டனை காத்திருக்கிறது. இவர்கள் மட்டும் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஊரே பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கும் இருந்திருக்கும். இந்த துரோகம் உனக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மனவலியை உனக்குள் உண்டாக்கியுள்ளது. கண்ணாடி போன்று இருந்த உன் மனதை இப்பொழுது சில்லு சில்லாக உடைத்திருக்கின்றார்கள். வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று யோசிக்க கூட முடியாமல் ஒரு மூலையில் முடக்கி வைத்திருக்கிறது. என் தங்க பிள்ளையே, இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? இவர்கள் நன்றாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகிறார்கள். இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று அதற்கான வேலைகளை எல்லாம் தேடி தேடி வந்து செய்கிறார்கள். முன்பெல்லாம் ஒருவரோடு ஒருவர் எத்தனை அன்போடு பழகி வந்தார்கள் தெரியுமா? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல புரிதல்களோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். உதவி என்று கேட்பதற்கு முன்பாகவே அவர்களின் மனது அறிந்து அவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் எப்பொழுது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், எப்பொழுது அடுத்தவர்களுடைய விஷயங்களை எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றுதான் அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட மனிதர்களை காணும் பொழுது, இப்பேற்பட்ட மாற்றங்களை காணும் பொழுது உன் அப்பன் கருப்பண்ணசாமி எனக்கு அத்தனை ஆச்சரியமாக இருக்கின்றது. இப்படியும் கூட சில ஈன பிறவிகள் இருப்பார்களா என்ற எண்ணம் எனக்குள் எழுகின்றது. அது மட்டுமல்ல, இவர்களுக்கான தண்டனையை உன் கையாலேயே கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்குள் எழாமல் இல்லை. என் தங்கமே, துரோகத்தை செய்கின்றவன் செய்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் நீ இந்த கருப்பண்ணசாமி என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாய் அல்லவா? இது போன்ற கஷ்டங்களுக்கெல்லாம் நீ துவண்டு போகாதே. கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாகும் என்பதை நீ புரிந்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருவது எல்லாம் உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே. நாம் இப்படியே இருப்போம், எந்த பிரச்சனைகளும் நமக்கு வராது என்று
நீ சொல்லிக்கொண்டு இருப்பாயானால் வருகின்ற பிரச்சனைகளிலே எல்லாம் எதிர்கொள்கின்ற மனம் என் தங்கமே உன்னிடம் இருக்காது. உன் அப்பன் கருப்பண்ண சாமியின் உடலில் எரிகின்ற இந்த நெருப்பானது அணைய வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தானே யோசிக்கின்றாய்? வாழ்வில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்றது இந்த கருப்பண்ண சாமி என்பதை நீ மறந்து விடாதே. நான் மட்டும் உனக்கு காவலாக இல்லாவிட்டால் இந்நேரம் உன்னுடைய வாழ்க்கையை கூறு போட்டிருப்பார்கள். எத்தனை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்ச்சிகள் நான் உன்னை காத்து கொண்டிருக்கும் போது வந்தது தெரியுமா? தெய்வத்தின் துணை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் சிலர் செய்த துரோகத்தினால் உன்னுடைய வாழ்க்கை மீள முடியாத அளவிற்கு நீ சென்றிருப்பாய். ஒரு காலத்தில் நான் சொல்பவை எல்லாம் உனக்கு கடினமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்பது இதுதான் என்பதை புரிந்து கொள். என் அன்பு பிள்ளையே, இதுநாள் வரையிலும் இவர்கள் செய்த அத்தனை விஷயத்தையும் உனக்கு வாக்குகளாகவும் சமிக்ஞைகளாகவும் நான் கொடுத்து கொண்டு வந்தேன். என் பிள்ளையே, எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் இவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளால் உனக்கு கொண்டு வந்து கொடுத்து உன்னை முடக்கி வைக்கிறார்கள். உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நீ பயன்படுத்த முடியாமல் அவர்கள் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கொடுத்த வாய்ப்புகளை மட்டும் நீ சரியாக பயன்படுத்தி இருந்தால் இந்நேரம் உன்னுடைய வாழ்க்கை யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறியிருக்கும். ஆனால் இவர்கள் செய்த சிறு சிறு சூழ்ச்சிகளாலும் வஞ்சனை பேச்சுகளாலும் தான் இப்போது நீ இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. இவர்கள் எண்ணங்கள் எல்லாமே தெய்வத்தால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று தவறாக நினைத்ததுதான். தெய்வத்தினால் நமக்கு எந்த பணமும் கிடைக்கப் போவதில்லை என்று நினைத்து கொண்டுதான் இவர்கள் இத்தனை அநியாயங்களையும் அநீதிகளையும் உனக்கு செய்து இருக்கின்றனர். இந்த கருப்பண்ண சாமியின் ஆவேச ஆட்டமானது உன் வாழ்க்கையில் இனி நடைபெறப் போகின்றது. உனக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடியவர்கள், உனக்கு துரோகங்களை செய்யக்கூடியவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பண்ண சாமியின் ஆவேச ஆட்டமானது உன் வாழ்க்கையில் இனி நடைபெறப் போகிறது. உனக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடியவர்கள், உனக்கு துரோகங்களை கொடுக்கக்கூடியவர்கள் என்னுடைய வாழ்க்கையை என்ன ஆகப் போகிறது என்று இன்னும் சில நாட்களில் நீ பார்க்கப் போகிறாய். ஒவ்வொரு விடியலிலும் என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கை உனக்கு ஏதேனும் ஒரு மனமாற்றத்தை உண்டாக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உனக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீக்கி தருகின்றேன். அதற்கு இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்ற தீயை முற்றிலுமாக அணைய வேண்டும். அதற்கு காரணமாக என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருப்பது உண்மை. ஆனால் சில மனிதர்கள் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சம்பந்தம் இல்லாமல் உனக்கு கேடு நினைக்கவும் அவர்கள் தயங்கவில்லை என்பதை அறியும் பொழுது இவர்கள் உன் மீது ஏதோ ஒரு பகை உணர்வை வளர்த்து கொண்டு வெளியில் சாதாரணமானவர்களாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நம் கருப்பண்ணசாமி நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்கும். துரோகத்தால் உன்னை வீழ்த்த நினைத்த மனிதர்கள் தானே வீழ்ந்து போவார்கள் என்பதை மறந்து விடாதே. நீ கடந்து வந்த பாதையெல்லாம் மனதிற்குள் கஷ்டங்களை தந்திருந்தாலும் அந்த கஷ்டங்கள் தான் உனக்கான அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கான பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்காமல் உன்னை தனிமையில் விட்டுவிட மாட்டேன். இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்களிலிருந்து எப்படி உன்னை மீட்டு கொண்டு வந்தேனோ அதுபோல இனி வருங்காலங்களிலும் உனக்கு துணையாக நான் இருக்கப் போகின்றேன். இந்த கருப்பனின் முயற்சியும் அன்பும் இல்லாமல் நீ சாதாரணமாகவெல்லாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்திருக்க முடியாது. இந்த நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் நீ மறந்துவிடக்கூடாது.
உன் குலதெய்வத்தின் அருளால் தான் உனக்கு மீண்டும் நிறைவான வாழ்க்கை அமைந்திருக்கிறது. உனக்காக சில நல்ல மனிதர்கள் என்றும் உன்னுடன் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு நாளும் மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு எத்தகைய தீமைகள் எல்லாம் செய்துவிட்டு என்னிடமே எதுவும் செய்யாதது போல தான் செய்த துரோகங்களை மறந்துவிட்டு ஒரு உத்தமர் போல என்னிடம் வேண்டுதல் செய்யக்கூடிய இந்த நபர்களை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என் அன்பு பிள்ளையே, தெரியாமல் செய்த தவறுக்கு தண்டனை என்பது குறைவுதான். ஆனால் ஒருவரை கெடுக்க வேண்டும், ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது, வீண்பழி சுமத்துவது, ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் தவறான வார்த்தைகளில் பேசுவது, இது போன்ற விஷயங்களை செய்பவர்களுக்கு, இது போன்ற ஈனச் செயல்கள் ஈடுபட்டவர்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் மீண்டும் அதை கனவில் கூட நினைக்கக்கூடாது. அந்த அளவு மிகப்பெரிய தண்டனையை நான் கொடுக்கப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு துரோகம் செய்தவர்கள் மன நிம்மதியுடன் இருக்க முடியாது. உனக்கு எப்படி அவர்கள் துரோகம் செய்தார்களோ அதுபோல உன் துரோகிக்கு அவர்கள் கூட இருப்பவர்களே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்ய போகிறார்கள். அதிலும் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து உன் துரோகியானவன் தப்புவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்ன நிலை வந்தாலும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் துணை இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு நீ அடுத்தடுத்த செயல்களை செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். எண்ணம் போல வாழ்க்கை அமையும். அவரவர் எண்ணம் அவரவர் செயல்களை உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து
எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு
ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ
அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.